ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் ரொம்ப சுவையான ஒரு ஸ்நாக் ரெசிபி பார்க்க போகிறோம். முறுக்கு. இந்த முறுக்கு வந்து என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்து பண்ண போகிறோம். எப்போவுமே நம்ம ட்ரெடிஷ்னலாக பண்ணுற முறுக்கில் பார்த்திங்கன்னா அரிசி மாவோட உளுந்த மாவு அப்படி இல்லாட்டி பொட்டுக்கடலை மாவுலாம் சேர்த்து நம்ம பண்ணுவோம். இன்றைக்கி வந்து அதில் எதுவுமே சேர்க்காமல் வெறும் அரிசி மாவோட உருளைக்கிழங்கு மட்டுமே சேர்த்து பண்ணுறோம். இந்த முறுக்குமே பார்க்குறதுக்கு நல்ல வெள்ளை கலரில் சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் வந்து அவ்வளோ கிறிஸ்பியாக நம்ம எப்பவும் செய்கிற முறுக்கு மாதிரி இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். செய்கிறதும் ரொம்பவே ஈஸி. அரிசி மாவு இருந்ததுன்னா வீட்டில் எப்போவுமே உருளைக்கிழங்கு இருக்கும் இல்லையா, அதை வச்சு ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, ஸ்டார்ட் பண்ணலாம். 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். இதை தோல் எல்லாம் உரிச்சிடலாம். தோல் உரிச்சதுக்கப்புறமா இதை சின்ன துண்டுகளாக வெட்டி ரெடியாக வச்சுக்கலாம். இதை மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாம். நீங்கள் கையிலேயே நல்லா மசிக்கிறதுனாலும் மசிச்சுக்கோங்க, அது உங்களுடைய விருப்பம். இப்போது உருளைக்கிழங்கு நல்லா அரைச்சி ரெடியாக இருக்குது. அடுத்து இந்த பவுலில் 2 கப் அளவுக்கு அரிசி மாவு. இது கடையில் வாங்கின அரிசி மாவு தான். இது கூட ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுலாம். இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல சாஃப்டான வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் நல்ல சூடாக இருக்கிற எண்ணெய் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த உருளைக்கிழங்கு வெண்ணெய் இதெல்லாம் நல்லா மாவோட கலக்கிற மாதிரி கலந்துடணும். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்ல ஸ்மூத்தான மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சிக்கணும். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நான் இந்த 3 ஓட்டை உள்ள முறுக்கு அந்த அச்சில் தான் வந்து பிழிய போகிறேன். இதை முறுக்கு உலக்கில் சேர்த்துட்டு இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை எடுத்து உள்ளே வச்சிடலாம். இதை மூடி எடுத்துட்டு நான் இந்த மாதிரி ஒரு அகலமான கரண்டியில் தான் முறுக்கை பிழிய போகிறேன். டைரெக்டாக எண்ணெயில் பிழிகிறதுனாலும் பிழியலாம். நான் வந்து இந்த மாதிரி பிழிஞ்சு தான் நான் எண்ணெயில் போட போகிறேன். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த கரண்டியில் நம்ம முறுக்கை வந்து பிழிஞ்சிடலாம். இந்த சைஸ்க்கு பிழிஞ்சிட்டு அதோட ஓரங்களை நல்லா இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டு ஆல்ரெடி எண்ணெய் வந்து தேவையான அளவு ஊற்றி சூடாக இருக்குது. இப்போது இந்த முறுக்கை வந்து இதில் போட்டுடலாம். ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சுக்கணும். இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு முறுக்காக பிழிஞ்சு இதில் போட்டுடலாம். நீங்கள் ஒரே டயத்துலேயும் இந்த மாதிரி 3 கரண்டி வச்சு 3லையுமே பிழிஞ்சு அடுத்தடுத்தும் போடலாம். இந்த மாதிரி போட்டுட்டு இதை மிதமான தீயிலேயே வச்சு நல்லா ஒரு பக்கம் வேகிற வரைக்கும் இருக்கட்டும். உடனே திருப்பி போட்டுறாதீங்க. கொஞ்ச நேரம் இது ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா இது திருப்பி போட்டுடணும். நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு அந்த சலசலப்பு சத்தம்லாம் ஓரளவுக்கு அடங்கின உடனே நம்ம இதை எடுத்துடலாம். நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு ஒவ்வொரு முறுக்காக நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ வெள்ளைன்னு பார்க்கும்போதே அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு எல்லாத்தையும் முறுக்காக பிழிஞ்சு இந்த மாதிரி போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப கிறிஸ்பியான ரொம்ப டேஸ்டியான பொட்டேட்டோ முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.